ஆட்சியின் வரைவு உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய கனவு இப்போது உங்கள் கைகளில் இருக்குது. அந்த அச்சு ஆவணத்தில் இருக்கிறது முழுக்க முழுக்க காணொலி ஆவணமாக ஒவ்வொரு பரப்புரை பயணத்தில் ஒவ்வொரு மேடையிலும் போட்டு இதுபோல் ஒரு எண்ணியல் திரையில் போட்டு காட்டி விளக்கி பேசுவோம். அது முழுக்க காட்ட முடியாது, நீண்ட நேரம் எடுக்கும் ஒவ்வொரு இதுவும். அதனால் ஒரு சிறு துளி காட்சிகளாக உங்களுக்கு இதை திரையிடுவதில் நான் மகிழ்கிறேன். முதலாக உங்கள் பார்வைக்கு தான் இதை படைக்கிறோம். அதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். நம்முடைய கனவு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. நம்முடைய தாத்தன் நல்லாட்சின்னு சொல்லியிருக்கலாம், ஆட்சியேன்னு சொல்லியிருக்கலாம், நல்லாட்சின்னு சொல்கிறான். பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னெல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயங்கிறான். அதை தான் எங்கள் கனவு, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. ஒரு மாநிலத்தில், இந்திய பெருநிலத்தில், இந்த துணைக்கண்டத்தில் ஒரு மாநில ஆட்சி இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமான்னு செய்து காட்டணுங்கிறது தான் எங்களுடைய கனவு. உலகத்துக்கே முன்மாதிரியான ஒரு ஆட்சி முறையை நிகழ்த்தி காட்டணும் அப்படின்னு. தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, அரசியல் ஆட்சி இல்லை, அறம் சார்ந்த ஆட்சியை செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த மொழி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மொழிதான் முகம், முகவரி, அடையாளம் எல்லாம். மொழிதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாமே மொழிதான். அப்போ மற்றவர்களுக்கு மொழி ஒரு தொடர்பு கருவி, அப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜுங்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லை. தமிழ் நம் உயிர். அதை தான் நம்ம தாத்தா தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறார். மற்றவர்களுக்கு பேச்சு மொழி, தமிழ் நமக்கு மூச்சு மொழி, அது வீச்சு மொழி. முழங்கு சங்கைன்னு சொல்கிறாரு, முழங்குன்னு சொல்லலை. நம்முடைய பாட்டன் பாரதி வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுங்கிறான். சீமா ஏன் சத்தமாக பேசுகிறாருன்னா அவங்க தான் சொல்கிறாங்க சத்தமாக பேசுகிறா அப்படின்னு. சத்தியத்தை பேசு, சத்தமாக பேசுகிறா, உண்மையை பேசு, உறக்க பேசுகிறான்னு நம் முன்னவர்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. பாரு, அது ஒரு தொடர்பு கருவி இல்லை, ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர். அதுவே முகம், முகவரி, வரலாறு, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாமே அதுதான். ஒரு மொழி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. எல்லாம் மொழி வச்சு தான் அடிப்படையிலே ஒரு இணையம் வரையறுக்கப்படுது, எல்லாமே உருவாகுது. இப்போ உலகெங்கிலும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் பகுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் மானுடனை கணக்கிடும்போது, ஒரு மனிதனை கணக்கிடும்போது சாதி மதம் அடையாளம் ஆகாது, மொழி இனம்தான், மொழி தான். நீ யாருன்னா நீங்கள் என்ன மொழியில் பேசுகிறீங்கன்னு பார்க்கத்தான். ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், ஐ ஆம் ஃப்ரெஞ்சு கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் ஃப்ரெஞ்ச். அப்படி தான் அவன் அறிமுகப்படுத்துவான். அதை தான் தர்வீஸ் சொல்கிறான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று நான் முழக்கத்தை முன்வைக்கலை, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படி தான் சொன்னான். அதை தான் நாமளும் சொல்கிறோம், நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதை சொல்கிறோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம்தான், மொழி தான் அடையாளம். அதான் சொல்லுது உலகங்கள். இப்போ நீங்கள் ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறித்துவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள், மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இப்போ இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் என்ன? பிரியறதுக்கு காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி, அந்த வழியே பிரிந்து சென்ற ஒரு நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரியுது? உருது ஆட்சி மொழின்னு என் மொழி என்னானதுன்னு முஜிபுர் ரஹ்மான் டாகா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்தவன் கிளர்ச்சி செய்ய, உன்மொழி உருது, என் மொழி வங்கம்னு மொழி வழியே தேசிய இனங்கள், தன் தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று நாடு உருவாயிடுச்சு. இதான் அடிப்படை. உலகங்களும் இதான் வரலாறு. இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, சாதி வழியே மத வழியே இல்லை, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். அது கேரளா, மலையாளிகளுக்கு கேரளா, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கர்நாடகா, அப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரே மதம் தான், பெரும்பான்மை மதம் இந்து தான். அப்போ பிறகு ஏன் குஜராத் போகணும்? நீ மராட்டி, நான் குஜராத்தி, அவ்வளவுதான். அப்போ அதை தாண்டி இங்கே உலகிலே முதன்மொழி, மூத்த மொழி தமிழ். அது வரலாற்றில் பல்வேறு பேர் அறிஞர்கள் நிறுவியிருக்கிறாங்க. அமெரிக்கான் மொழியியல் ஆய்வுங்கிற அலெக்ஸ் கொலியர் கூட உலகின் மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறார். இப்போ காலப்போக்கிலே தமிழ் மொழி, இங்கே பாருங்கள், ஜப்பானிய மொழிகள் ஆய்வறிஞர் சுஷ்மா ஹோனா என்ன சொல்கிறாருன்னா,
2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து எங்களுக்கு விவசாயம் வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியிலிருந்து கலை சொற்கள், உயிர் சொற்களை, வேர் சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம் என்றார். நம்ம படிக்கிறோம் மாசானுக புக்காக்க ஒற்றைவைக்கோள் புரட்சியில் அவர் தான் நவீன விஞ்ஞானத்திலிருந்து வேளாண்மையை வளர்த்தாருன்னு. அவர் பரம்பரைக்கு வேளாண்மை எப்படி செய்யறது கற்றுக் கொடுத்தவன் நம்ம முன்னோர்கள்னு அவரே சொல்கிறார். சுசுமகுணவே சொல்கிறார். இவங்க டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மற்ற இனங்களெல்லாம் அங்கு வந்து குடியேறியவர்கள்ங்கிற ஆய்வு கட்டுரையை நிறுவுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் இந்திய துணைக்கண்ட முழுக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் என்கிறார். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்கிறார். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்கிறார். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்படுது உலகத்தில். சில மொழி பிறந்து சிறக்கும். என் மொழி சிறந்தே பிறந்தது. இயற்கையின் மொழி, இயற்கையின் மொழி. ஏன்னா அது ஆதி மொழி. ஆதியில் காடுகளில் மனிதன் வாழ்ந்தபோது அவன் எழுப்பிய ஒளியிலிருந்து ஆ ஏ ஓ தொலை தூரத்திற்கு அழைக்க அவன் எழுப்பிய ஒளி இன்னும் தமிழில் இருக்குது. ஆ ஏ ஐ ஓ அதெல்லாம் இன்னும் இருக்குது. அதனால தான் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறாங்க. இப்போ எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது. என் மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்சங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனாரே சிவபெருமானை தந்த மொழிடாங்கிறான். நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். தனியாக மந்திரம் விட தமிழை மந்திரம்ங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். நக்கீர பெரும்பாலும் நக்கீரை நம்ம பாட்டுன்னு பாடுறான். அப்போ இறையனாரே தந்தது. காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்ற செய்யுளை எழுதி கீழே இறையனார்னு தான் கையெழுத்து இருக்கு. படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ பைபிள் கிறிஸ்தவர்களுக்கானது, பகவத்கீதை இந்துக்களுக்கானது, குரான் இஸ்லாமிய பெருமக்களுக்கானது. இப்படி ஒவ்வொரு மதம் சார்ந்த புனித நூல்கள் இருக்குது. ஆனால் எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் எச்சமயத்திற்கும் ஏற்புடைய ஒரு பொதுமறை உண்டென்றால், ஒரு நீதி நூல் வேத நூல் உண்டென்றால், அது நம்முடைய நாயனார் வள்ளுவ பெருமகனார் வள்ளுவ நாயனார் தந்தருளிய திருக்குறள் தான். நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க திருச்சுறார். எல்லா சமயத்திற்கும் ஏற்புடையது. எந்த வேத நூலிலும் இல்லாதது தமிழ் இருப்பது திருக்குறளில் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது.